ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 545 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,70,9,429 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கி தூய்மை பணியாளருடன் மதிய உணவு அருந்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் எடக்குடி வடபாதி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 545 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,70,9,429 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் ஆகியோர் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி உமா மகேஸ்வரி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் வருவாய்த்துறை சார்பில் 257 பயனாளிகளுக்கு ரூபாய் 89,50,000 மதிப்பிலான நத்தம் வீட்டுமனை பட்டாவும், இணையவழி பட்டாவும் மற்றும் சான்றிதழ்களும், கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 8 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட 6 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,40,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டாவும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மனம் திருந்திய ஒரு நபருக்கு மறுவாழ்வு நிதி மூலம் ரூபாய் 50,000 ஆணையும், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் திருமண உதவி தொகையாக 45 பயனாளிகளுக்கு 6,13,000 மதிப்பிலான திருமண உதவித்தொகை மற்றும் இயற்கை மரண உதவித்தொகையான ஆணையும், மகளிர் திட்டத்தின் சார்பில் 66 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,10,00,000 மதிப்பிலான சுயதொழில் கடனுதவிகளையும், மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக 14 பயனாளிகளுக்கு ரூபாய் 56,10,000 மதிப்பிலான சுய தொழிலுக்கான வாகனங்களும், தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 6 நபர்களுக்கு ரூபாய் 1,09,320 மதிப்பிலான நடமாடும் காய்கறி வாகனம் மற்றும் தென்னங்கன்று, பழங்கன்றுகளும், வேளாண்மை துறையின் சார்பில் 10 பயனாளிகளுக்கு ரூபாய் 45,750 மதிப்பிலான பேட்டரி ஸ்பிரேயர் மற்றும் இடுபொருள்களும், கூட்டுறவுத்துறையின் சார்பில் 55 பயனாளிகளுக்கு ரூபாய் 31,59,574 மதிப்பிலான வங்கி கடனுதவிகளையும், தாட்கோ சார்பில் 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 31,41,785 மதிப்பிலான வாகன கடனுதவிகளையும், மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் 22 பயனாளிகளுக்கு ரூபாய் 31,90,000 மதிப்பிலான கறவை மாடு கடனுதவியும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி நகராட்சிகளை சேர்ந்த 50 தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 9,00,000 மதிப்பிலான சீருடை மற்றும் பாதுகாப்பு கவசங்களும் ஆக மொத்தம் 545 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,70,09,429 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் ஆகியோர் வழங்கினார்கள். தொடர்ந்து பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார்கள்.